வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ மிகப்பெரிய கேள்விகளுடன் ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்குகிறது. 2014ஆம் ஆண்டு தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் அடானி எங்கெல்லாம் இருந்தது, 2026ஆம் ஆண்டு வரை இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்தியாவையே முழுங்கிவிட்டது என்கிற அந்த கதையை தான் இந்த படம் எடுத்து காட்டுகிறது. 2014ஆம் ஆண்டு அடானி ஒரு சிறிய கார்ப்பரேட்டாக இருந்தார். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே விலை கொடுத்து வாங்கும்படி ஒட்டுமொத்த இந்தியாவையே முழுங்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இந்த வீடியோவிற்கு பின்பு எங்களுடைய ரிசர்ச் டீம் ஒரு ஆழமான ரிசர்ச்சில் இறங்கியது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை பார்ப்பதற்காக எங்கள் பார்வைக்கு முன்பு வந்த இந்த ரிசல்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா குள்ளரித்து விடும் அந்த அளவில் பயங்கரமான இந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. நரேந்திர மோடி அண்ட் அடானி இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய சதி திட்டங்களை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். எந்த அளவில் சைனாவிடம் பின்வாசல் வழியாக இந்த நாட்டை எழுதி கொடுத்து வித்து விட்டார்கள் என்கிற அந்த விஷயத்தையும் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். லால் ஆங்க், சிவப்பு கண்களை சைனாவிற்கு காட்டப் போகிறோம். ஏராளமான ஆப்ஸ்களை நாங்கள் முடக்கி விட்டோம். அதற்கு இங்கிருந்து ஒரு 4-5 சங்கி கூட்டம். நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீர்களா? சைனாவை ஒரு கை பார்க்கிறார். பட் வாட் இஸ் நரேந்திர மோடி டூயிங்? வாட் இஸ் RSS இஸ் டூயிங் டுடே டு திஸ் நேஷன்? அமெரிக்கா அங்க திட்டுனா அப்படியே ஓடி சைனாவிடம் போய் ஒளிந்துகிறது. சைனா திட்டுனா அப்படியே அமெரிக்கா பக்கம் போயிடுறது. திஸ் இஸ் வாட் ஆர் ஃபாரின் பாலிசி. பட் பியாண்ட் ஆல் ஆஃப் திஸ், இன்னைக்கு நான் கொண்டு வந்த இந்த ரிப்போர்ட்டை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த அளவில் இந்த நாட்டை எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி பார்த்திருக்கிறார் என்று. ஐ ஆம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் லிட்டில் ஸ்கேர்ட். முதல் முறையாக ஒரு துளி பயம் இருக்கு. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்பு எது வேணாலும் நடக்கலாம். இந்த வீடியோவை டெலீட் செய்யலாம், எங்கள் மீது வழக்குகள் போடப்படலாம், அல்ல அதையும் தாண்டி வேறொரு விஷயங்கள் நடக்கலாம். அந்த அளவில் இந்த ரிப்போர்ட் வழியாக நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்க போகிறது. அடானி நிறுவனத்துடைய நெட்வொர்க், எப்படி அடானி இந்த அளவில் வளர்ந்தார் என்கிற அந்த நெட்வொர்க்கை இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த நாட்டை எப்படியெல்லாம் கூறு போட்டு வித்திருக்கிறார்கள் என்று. நரேந்திர மோடி அண்ட் அடானி, மொடானி என்கிற இந்த டீம், அதற்கான மிகப்பெரிய எக்ஸ்போஷர் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் அடுத்த 15-20 நிமிடங்கள் வரை தெரிய போகிறது. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை ஏற்கனவே ஏராளமான முறை முடக்கி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இது போன்ற ரிப்போர்ட்ஸ்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரம், ரிசர்ச் டீம் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதற்காக பொருளாதார ரீதியாக மக்கள் சப்போர்ட் அனைத்துமே எங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். முடிந்தால் இந்த வீடியோவை டவுன்லோட் செய்து உங்களுடைய இணையதளத்தில் இதை பகிருங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஜனவரி 24ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு திடீர் என்று ஒரு ரிப்போர்ட் வெளிவருகிறது. இந்த கதையை கண் சிமிட்டாமல் கேளுங்கள், செவி கொடுத்து கேளுங்கள். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டிற்கு பின்பு ஒரே நாளில் அடானி நிறுவனத்துடைய 11 லட்சம் கோடி ரூபாய் ஸ்வாஹா, மாயமாகிவிட்டது. யாருடைய பணம், எங்கிருந்து இந்த பணம் வந்தது? ஸ்டாக் மார்க்கெட் வாஸ் கிராஷ்ட். இன்வெஸ்டர்ஸ்
ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் were screaming, கதறுகிறார்கள், எங்களுடைய பணம் என்று. ஒட்டுமொத்த உலக மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஹெட்லைன்ஸாக இந்த விஷயம் மாறுகிறது. ஆனால் இந்த பணத்தை பற்றியோ இந்த பணத்துடைய இன்வெஸ்டர்ஸ்களை பற்றியோ யாருக்குமே தெரியாது. சிந்தித்து பாருங்கள், ஒரு நபர் 1990ஆம் ஆண்டு ஒரு சிறிய ட்ரேடராக இருந்த ஒரு நபர், இன்னைக்கு இந்த நபர் கையில் 8 ஏர்போர்ட்கள், 13 போர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, கோல் மைன்ஸ், கோல் ரிலேட்டட் எனர்ஜி செக்டர், டிஃபென்ஸ், மீடியா, இந்த நாட்டில் அடானியோடைய இன்வால்மெண்ட் இல்லாத எந்த இடமும் கிடையாது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து தொடங்கி அனைத்துமே இன்னைக்கு அடானி கையில் மாற தொடங்கிவிட்டது. அந்த படத்தை மீண்டும் ஒரு முறை பாருங்கள், ஒரு பயங்கரமான காட்சி அது. அடானி எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்தியாவை முழுங்கினார் என்கிற அந்த கதையை நீங்க உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். 2014ஆம் ஆண்டு அடானியுடைய மொத்த நெட்வொர்த் 2800 மில்லியன். செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு அடானியுடைய வெல்த் 1,54,000 மில்லியன் டாலராக உயர்கிறது. 2,800 மில்லியன் டாலர்லிருந்து 1,54,000 மில்லியன் டாலர், 1300% அடானியுடைய வருமானம் வெறும் 2.5 வருடத்தில், 30 மாதங்களில். உலகத்தின் 2வது பணக்கார பட்டியலிலும் அடானி அவர்கள் தன்னுடைய இடத்தை ரெஜிஸ்டர் செய்தார். வார்டன் பஃபே 50 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை பிடிக்க பார்த்தார். அமேசானின் ஃபவுண்டர் ஜெஃப் போஸ் 25 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அவர் சம்பாதித்தார். பட் அடானி just 30 months, 2.5 years. ஒரு மிரக்கல். பட் இட் இஸ் நாட் அ மிரக்கல், இட் இஸ் அ மேத்தமெட்டிக் கால்குலேஷன். ரொம்பவே ஷார்ப்பாக அடானியோடைய இந்த கால்குலேஷன் இருந்திருக்கிறது. ஃபாரின் மணி, ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ஸ், ஷெல் கம்பெனிஸ், மிஸ்டீரியஸ் சைனீஸ் அசோசியேட், and the person is on your screen. பெயர் செங் சாங் லிங்க். இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க் வழியாக அடானிக்கு வந்த வருமானம். Who is funding Adani Empire? யார் அடானியுடைய இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திற்கு பின்னாடி இருக்கிறார்கள்? எங்கிருந்து அடானிக்கு இந்த பணம் வருகிறது? இதை பற்றி செபியாவிலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, சுப்ரீம் கோர்ட்டாலையும் இதற்கான பதிலை கொடுக்க முடியவில்லை. அதனால் அனைத்தவர்களுமே அமைதியாக இருக்கிறார்கள். அனைத்துமே 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின்புதான் நடக்கிறது. 2014ஆம் ஆண்டு 2 விஷயங்கள். முதல் விஷயம், நரேந்திர மோடி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்கிறார். 2வது, சைனா லான்ச்ட் a belt and road initiative. கோஇன்சிடென்ட்டாக இருக்கிறது இல்லையா? கிடையாது. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேம் பிளான் இருந்தது. குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சாரம் 2013ஆம் ஆண்டு. ஒரு மிகப்பெரிய ஃபண்டிங் நரேந்திர மோடியுடைய PR ஆக்டிவிட்டிக்காக நடக்கிறது. நரேந்திர மோடிக்கு மேலே இருந்த அனைத்து மூத்த தலைவர்கள் அனைவரையுமே ஓரம் கட்ட தொடங்கினார்கள் பிஜேபிக்குள்ள இருந்த. இன்னொரு பக்கம் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் போன்ற ஏராளமான போராட்டங்கள் இந்தியாவில் வெடிக்கிறது. அந்த போராட்டங்களுக்கு பின்பு ஃபாரின் ஃபண்டிங், வெளிநாட்டு பணம். இப்போ எப்படி நரேந்திர மோடி குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாரோ, விவசாய போராட்டத்தில் ஃபாரின் ஃபண்டிங் வந்தது, நரேந்திர மோடியோடைய பிரச்சாரத்திலும் ஃபாரின் ஃபண்டிங் இருந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டுக்குள் அடானியுடைய நெட்வொர்த் வாஸ் இன்க்ரீஸ்ட் பை 1300%. ப்ளூம்பர்கோடைய ரிப்போர்ட் வெளிக்காட்டுகிறது 2022ஆம் ஆண்டு. ஆனால் இந்த பணம் எப்படி வந்தது? ஃபாரின் ஃபண்டிங்குடைய சோர்ஸ் என்ன? லோன் வாங்கினார்களா? ஆமாம், வாங்கினார்கள். 2.2 லட்சம் கோடி ரூபாய் பேங்குகள் இருந்து அடானி லோன் வாங்குகிறார். ஆனால் அடானியோடைய இந்த எம்பையருக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த பணம் வெறும் 2.2 லட்சம் கோடி ரூபாய் தானா என்று கிடையாது. இதற்கு பின்னாடி இன்னொரு வழியும் இருந்திருக்கிறது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் என்று கூறுவார்கள், which is FPI in short form. இந்த FPI எப்படி வேலை பார்க்கிறது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இந்தியாவை விட மிக சிறிய ஒரு நாடு இருக்கிறது, மொரிஷியஸ். இந்த நாட்டுடைய பாப்புலேஷன், மக்கள் தொகை வெறும் 13 லட்சம். ஆனால் இந்த நாட்டிலிருந்து ஷெல் கம்பெனி வழியாக இந்தியாவிற்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் $140 பில்லியன், அதாவது 1,26,350
கோடி ரூபாய், 1 ட்ரில்லியன், 1.25 ட்ரில்லியன் கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கு இதே மொரிஷியஸ் என்கிற நாட்டு வழியாக வருகிறது. மொரிஷியஸ் ஒரு டாக்ஸ் திருடுவதற்கான ஒரு சேஃப் ஜோனாக பார்க்கப்படும். அதாவது உலக நாடுகளிலிருந்து அனைத்து டாக்ஸ் திருடர்கள் இந்த நாட்டில் தான் கொண்டு போய் பணத்தை ஒழிப்பார்கள். மொரிஷியஸ் நாட்டில் எங்கிருந்து பணம் வந்தது, எங்கிருந்து பணம் போனது, எப்படி உங்க கையில் இருந்த பணம் வந்தது, எதுவுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அடானி போன்ற நபர்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட்களுக்கு மொரிஷியஸ் போன்ற நாடு ஒரு டாக்ஸ் ஹெவனாக பார்க்கப்படும். ஜனவரி 2023 ஹிண்டன்பர்குடைய ரிப்போர்ட் அடானி நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேக்ஃபுட்டை தள்ளினால் கூட மொரிஷியஸ்ல இருந்து அதற்கான ஒரு கனெக்ஷனும் வெளிவருகிறது. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிக முக்கியமான எக்ஸ்போஜரை வெளிக்காட்டுகிறார்கள். என்ன அந்த எக்ஸ்போஜர்? அடானி நிறுவனத்துடைய இந்த கனெக்ஷன் மொரிஷியஸ் நாட்டிலிருந்து எப்படி இருக்கிறது, அங்கிருந்து 13 ஷெல் கம்பெனிஸ்கள், அதாவது பேர் மட்டும்தான் இருக்கும், ஸ்டாஃப் எல்லாம் இருக்க மாட்டார்கள், அந்த கம்பெனி வெறும் பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த கம்பெனிகள் வழியாக இந்தியாவிற்கு பணத்தை ரூட் செய்யக்கூடிய வேலையை அடானி நிறுவனம் பார்த்தது. பெயர்களும் ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருந்தது. மரேசா இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங், எல்டிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், ஏஎம்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இது போன்ற 13 கம்பெனிகள். இந்த கம்பெனிகள் எப்படி வேலை பார்த்தது? இந்த கம்பெனிகளில் அடானி நிறுவனத்துடைய பணம் இன்வெஸ்ட் ஆகும். அவர்கள் இந்தியாவில் உள்ள ஷேர் மார்க்கெட்டில் அடானி நிறுவனத்துடைய ஷேர்ஸ்களை வாங்குவார்கள். அதை மறுபடியும் அதிக விலைக்கு அவர்களே வாங்கி அவர்களே திரும்பியும் வாங்கிக் கொள்வார்கள். அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இருந்த ஷேரை 2000, 3000, 3500 ரூபாய், 4000 ரூபாய் வரை இதே ஷெல் கம்பெனிகள் வழியாக ஒரு பபல் போன்று அடானியிடம் வளர்க்க தொடங்கியது. இந்த இடத்தில் ரியல் பிரேக் த்ரூ. ஆகஸ்ட் 2023 ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் OCCRP இன்னொரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டு அடானியை எக்ஸ்போஸ் செய்தார்கள். ஏன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தபோது இந்த நாட்டு அரசாங்கம், முக்கியமாக பிஜேபி, இது இந்த நாட்டை பின்புறம் தள்ளுவதற்காகவும் அடானியுடைய பெயரை கொச்சைப்படுத்துவதற்காகவும் இவர்கள் செய்த சதி என்று எடுத்து காட்டினார்கள். அடானியும் அதை தான் கூறினார். இந்த அடானியுடைய படத்தெல்லாம் பார்த்தீர்கள்னா இந்தியா ஃபிளாக் எல்லாம் வச்சு ஏதோ இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பேசும்படி அந்த உரையெல்லாம் இருந்தது. எனிவேஸ், திஸ் வாஸ் த செகண்ட் report on Adani which came through OCCRP. இதில் ஏராளமான ஜேர்னலிஸ்ட்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்கள், ஆக்டிவிஸ்ட்கள், ஏராளமான அமைப்புகள் இந்த அமைப்பிற்கு கீழே வேலை பார்க்கிறது. இவர்களுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள். அது அடானி குரூப்ஸ் மிஸ்டீரியஸ் இன்வெஸ்டர், அடானி குரூப்புடைய இந்த மர்ம ஆசாமி, மர்ம இன்வெஸ்டர் யார் என்கிற அந்த விஷயம். அதில் தான் இந்த நபருடைய பெயர், படம் அனைத்துமே வருகிறது. சங் சுங் லிங் என்கிற இந்த நபர். சங் சுங் லிங் தைவான் மற்றும் சைனாவுடைய ஒரு ரெசிடென்ட், ஒரு நேஷனல். சைனாவுடைய லிங்க் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். வினோத் அடானி, கௌதம் அடானியுடைய மூத்த அண்ணன், வினோத் அடானியுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நபர். Financial Times investigative report which was published in 2023 இந்த விஷயங்களை எடுத்து காட்டுகிறது. சாங் சுங் லிங் had several offshore funds registered in the name of systematically invested in Adani stock. சாங் சுங் லிங் ஏராளமான போலி கம்பெனிகளை ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார். இந்த கம்பெனி வழியாக அவர் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ஒரே கம்பெனி அடானி நிறுவனத்துடைய ஸ்டாக்ஸ்கள் மட்டும்தான். And the most importantly, he was the main figure behind PMC Project Private Limited. This company is one of the entities closest to Adani family. இந்த நபருடைய கனெக்ஷன் PMC Projects Private Limited என்கிற ஒரு கம்பெனியிடம் இருக்கிறது. இந்த நபர் தான் அந்த கம்பெனியுடைய மிக முக்கியமான உரிமையாளர். இந்த நபருக்கும் அடானி குடும்பத்திற்கும் ஒரு மிக நெருக்கமாக கனெக்ஷன் இருந்ததையும் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் செய்கிறார்கள். ஓகே, இப்போ உங்களுடைய இன்னொரு கேள்வி வரலாம். எப்படி சார் சைனாவும் அடானியும் நீங்கள் இணைச்சு பார்க்கிறீர்கள்? ஜியோ பொலிட்டிக்கல் கனெக்ஷன் சைனாவுடன் எப்படி வருகிறது, அதை நீங்கள் இதற்கு மேல் புரிந்து கொள்ள. Why would a national who's a Chinese, Taiwanese will invest such large money in India? நான் தொடக்கத்திலே கூறியபடி 2 விஷயங்கள் நடந்தது 2014 ஆண்டு.
ஒரு பக்கம் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் சைனாவுடைய ரோட் டு பில்ட் இனிஷியேட்டிவ். ரோட் டு பில்ட் இனிஷியேட்டிவ் உடைய அந்த முறையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்த வீடியோவில் போக போக உங்களுக்கு அது புரியும். சைனா அண்ட் பிஜேபி மோடியுடைய கனெக்ஷனை இன்னைக்கு நாம் எஸ்டாப்ளிஷ் செய்ய போகிறோம். அதனால தான் நான் கூறினேன், இந்த வீடியோவை நான் எடுத்து காட்டும் போது I'm little scared to show you so much of information, so much of investigative details. Chinese and Taiwan investment எந்த அளவில் நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, பல பேர் இதை ப்ராஃபிட்டிற்காக பார்ப்பார்கள். ஆனால் இது வெறும் ப்ராஃபிட்டிற்காக மட்டுமல்ல. சங் இஸ் நாட் அலோன். சங் இந்த நபர் தனிப்பட்ட நபர் கிடையாது. இந்த நபருடைய அசோசியேஷன் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ்களுடன் இருந்திருக்கிறது. இந்த நபருடைய இன்வால்வ்மெண்ட் சைனீஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், ஏராளமான இன்ஸ்டிடியூஷன்களோடும் இந்த நபருடைய கனெக்ஷன் இருந்திருக்கிறது. அப்போ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக இந்தியாவில் இன்வெஸ்ட் செய்ய முடியாத பட்சத்தில் ஷெல் கம்பெனிகள் வழியாக அடானி போன்ற நபரை வைத்து சைனா இந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்களை தொடங்கியுள்ளது. மிக முக்கியமான கேம், தேர்தலுக்கு முன்பே, அதாவது 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு முன்பே 2012ஆம் ஆண்டே இந்த விஷயம் தொடங்கிவிட்டது. அதனால்தான் நரேந்திர மோடிக்கு அந்த ஃபண்டிங் எல்லாம் கிடைத்து அந்த பிரச்சாரத்திற்கான செலவெல்லாம் செய்த நபர் அடானி. அடானி குரூப் took supplier credit from Chinese bank, especially for Mudra Power Project. இப்போ அடானியோட கனெக்ஷன் சைனாவுடன் எடுத்து வைப்போம். 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு அடானி குரூப் ஒரு சப்ளையர் கிரெடிட்டை சைனாவில் இருக்கக்கூடிய 3 பேங்குகள் இருந்து வாங்குறார். முக்கியமாக இந்த முத்ரா பவர் ப்ராஜெக்டிற்காக. எந்தெந்த பேங்க்? கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா, ஐசிபிசி மற்றும் சைனா டெவலப்மெண்ட் பேங்க். இந்த 3 பேங்குகள் அதோடைய கனெக்ஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, these are the same banks who are funding Belt and Road Initiative. சைனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவிற்கு எந்த வங்கிகள் இன்வெஸ்ட் செய்து வந்தார்களோ அதே வங்கிகள் இப்போ அடானியோடைய முத்ரா பவர் ப்ராஜெக்டிற்கும் இன்வெஸ்ட்மெண்ட்களை கொடுக்க தொடங்குகிறார்கள். எக்கனாமிக் டைம்ஸ் 2012ஆம் ஆண்டு இந்த ரிப்போர்ட்டை வெளிக்காட்டினார்கள். அடானியோடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். அந்த இந்தியா மேப், இந்த மேப்பை சுற்றி அடானியுடைய பேர் எந்த அளவில் இருந்தது என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அடானி இந்தியாவில் இருக்கக்கூடிய 30% போர்ட்டை இன்னைக்கு கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார். இந்தியாவில் 13 போர்ட்டுகள் அடானி கையில் இருக்கிறது. முத்ரா போர்ட் குஜராத்தில், துனா டெர்மினல் குஜராத், தஹேஜ் போர்ட் குஜராத், ஹசீரா போர்ட் குஜராத், தாம்ரா போர்ட் ஒடிசா, கங்காவரம் போர்ட் ஆந்திர பிரதேஷ், கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் ஆந்திர பிரதேஷ், காட்டுப்பள்ளி போர்ட் தமிழ்நாடு, எண்ணூர் டெர்மினல் தமிழ்நாடு, மேன்க்ரோ டெர்மினல் கோவா, வெலிஞ்சம் போர்ட் கேரளா, கோபால்பூர் போர்ட் ஒடிசா. இதை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் ஒரு போர்ட் இருக்கு, கால்கட்டாக்கு அருகே, நேதாஜி சுபாஷ் டாக் என்று கூறுவார்கள். காரைக்காலில் இன்னொரு போர்ட்டை அவர் இப்போ தொடங்கியிருக்கிறார். ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் குஜராத்தில் இவருடைய இந்த போர்ட்கள் வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 30% போர்ட் இன்னைக்கு அடானி கண்ட்ரோலில் போய்விட்டது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுடைய இந்த ரிப்போர்ட், இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸ் மாடல் வழியாக அடானி கண்ட்ரோலில் வெறும் போர்ட் மட்டும் கிடையாது, சப்ளை செயின் அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிறது. ட்ரேட் ரூட்ஸ் அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிறது. மிக முக்கியமாக டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், அதுவும் அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிறது. உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்ல எந்த அளவில் இது சீரியஸான விஷயம் என்று. ஸ்ரீலங்கா இன்சிடென்ட்டை நீங்க பாருங்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹம்பன் டோட்டா போர்ட், சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட், சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக இந்த போர்ட்டை கட்டினார்கள். பணம் கொடுக்க முடியவில்லை. 2018ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸோட இந்த ரிப்போர்ட் உங்கள் கையில். இன்னைக்கு ஸ்ரீலங்கா அந்த போர்ட்டை இழந்து நிற்கிறார்கள். ஸ்ரீலங்கன்ஸ்களே இந்த போர்ட்டுக்குள்ள போகணும்னா தன்னுடைய பாஸ்போர்ட்டை காட்டிட்டு தான் போகணும். 99 ஆண்டுகளுக்கு சைனா கையில் இந்த போர்ட் போய்விட்டது. இன்னைக்கு சைனீஸ் சப்மரீன்ஸ் இந்தியாவை சுற்றி, இந்தியாவை நாளைக்கு டார்கெட் செய்யணும்னா ஸ்ரீலங்கா வழியாக
இவர்களால் செய்ய முடியும். இந்தியன் ஓஷனில் மிடில் ஆஃப் த சீ இந்தியாவிற்கு எதிராக சைனா தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான். இதற்கான காரணம் ஸ்ரீலங்கா வாங்கிய அந்த கடன். இன்னைக்கு அடானி கையிலும் சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கிறது. அதை பற்றி இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஏர்போர்ட்களை பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஏர்போர்ட்கள் அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் குஜராத், சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லக்னோ உத்தர் பிரதேஷ், ஜெய்ப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், லோக்பிரிய கோபிநாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அசம் குவாஹாட்டி, மேங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கர்நாடகா, திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கேரளா, சத்ரபதி சிவாஜி மும்பை ஏர்போர்ட், இப்போ நவி மும்பை ஏர்போர்ட்டும் அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. போர்ட் 30% கண்ட்ரோல் வித் அடானி, ஏர்போர்ட்ஸ் 23 to 33%, கார்கோவில் 33%, பேசஞ்சர் டிராஃபிக்ல 23%. கோல் மைனிங் 15% கண்ட்ரோல் இஸ் வித் அடானி. coal based thermal power station 12%, city gas 15%, cement 14%. அதாவது ஒவ்வொரு செக்டர்லையுமே அடானியோட இன்வால்வ்மெண்ட் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கோல் மைன்ஸ், அதற்கான பட்டியலை நீங்க பார்க்கிறீர்கள். அடானியோட கோல் மைன்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறது அந்த மேப்பில் நாங்கள் போட்டு காட்டி கொண்டு இருக்கிறோம். ஏர்போர்ட்ல எங்கெல்லாம் இருக்கு, போர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, கோல் மைன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப்ஸ்களை மிக கவனமாக பாருங்கள். இது மட்டுமல்ல, இதைவிட தாண்டி அடானி உருவாக்கிய இன்னொரு ஜாயண்ட். டிசம்பர் 2022 அடானி இந்தியாவுடைய மிகப்பெரிய டேட்டா சென்டரை நான் உருவாக்கப் போகிறேன், அதில் ஏராளமான கோடி ரூபாயை செலவு செய்தார். இந்த டேட்டா சென்டர் வழியாக என்னெல்லாம் நடக்கும்? பேங்கிங் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், பர்சனல் டேட்டா அனைத்துமே அடானியுடைய டேட்டா சென்டர்ல ஸ்டோர் ஆகிறது. பேக்டோர் வழியாக அடானி இன்னொரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுவிட்டு இந்த டேட்டாக்களை வித்து விட்டார்னா இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கான ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறிவிடும். இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் நடக்கிறது. அடானியுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இது அடானியோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்த பணம். அப்போ ஏதோ ஒரு வழியில் இன்வெஸ்டர்ஸ்கள் அவர்களுடைய லாபத்திற்காக அவர்களும் இந்த டேட்டாக்கள் வரை போக முடியும். And now you understand what kind of security threat we are in. அடானி இப்போ டிஃபென்ஸ்லையும் இறங்கிட்டார். அடானி டிஃபென்ஸ், they make drones, they make surveillance system, they also make military equipments. இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் அடானிக்கு ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கிறது. அடானி becomes the private player of strategic sector, first private player who is handling this sector now. டிரான்ஸ்பரன்சி இருக்குமா? ஒரு தனியார் கையில் இவ்வளோ மிக முக்கியமான விஷயங்களை கொடுத்திருக்கிறீர்கள். Now I'll come to my last segment where I said everything is planned by China. And Adani with the Chinese investment, what sort of game are we experiencing? Ports plus power plus data plus defense அனைத்துமே ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஈகோசிஸ்டம்கான ஒரு அடித்தளம். சைனாவின் பில்ட் டு ரோட் இனிஷியேட்டிவ் BRI ஸ்ட்ராட்டஜி அதுவும் இதை தான் எடுத்து காட்டுகிறது. இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரியேட் எக்கனாமிக் டிபெண்டன்சி அண்ட் தென் லீவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்பு அந்த இடத்துல அந்த எக்கனாமிக் டிபெண்டன்சி, அதாவது இவர் இல்லைன்னா இந்த செக்டர் யாராலும் நடத்த முடியாது, இவர் இல்லைன்னா என்ன செய்ய போகிறோம், அந்த டிபெண்டன்சி. இந்த ரெண்டுமே நடந்ததுக்கு அப்புறம் லாபத்தை பாருங்க. இன்னைக்கு அடானி வழியாக அடானி கம்பெனியில் பணம் போட்ட அனைத்து நபர்களுமே இதைத்தான் செய்ய போறார்கள். இதே போன்ற இன்னொரு ரிப்போர்ட் வெளிவந்தது. சைனா இன் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி இன்ஸ்டிடியூட் ரிப்போர்ட் இன் 2021. ஆஸ்திரேலியாவில் நடந்தபடிதான் இந்தியாவிலும் நடக்கிறது. இந்தியாவில் நேரடியாக இவர்களால் பணம் போட முடியாது. அதனால் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டைரக்ட் வழியாக இந்தியாவில் பணத்தை இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்கள். ஷெல் கம்பெனிகள் வழியாக, டாக்ஸ் ஹெவன்ஸ்கள் வழியாக, மொரிஷியஸ் நாடுகள் வழியாக, ப்ராக்சி இண்டிவிஜுவல்ஸ்கள் வழியாக. ப்ராக்சி இண்டிவிஜுவல் லைக் சிங் சாங் லிங் போன்ற நபர்கள், யாருன்னே தெரியாது, அடையாளமே தெரியாது. they are proxy but they are investing in India through Adani. And what are we doing?
கேட்டால் இந்தியாவிற்கும் பணம் தேவை. டெவலப்மெண்ட் மாடலை எடுத்து காட்டணும். பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்டை நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார். எத்தனை ரோடுகளை போட்டார், எத்தனை பாலங்களை கட்டிட்டாரு, எந்த அளவில் இந்தியா இருக்கிறது என்கிற ஒரு ஜிடிபி நம்பர் எடுத்து காட்டணுமா இல்லையா? அந்த ஜிடிபி நம்பருக்காக அகைன் கவர்மெண்ட் இஸ் பாண்ட். சாங் உடைய முதல் அடி என்ன? எப்படி இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானை செய்தார்கள்? இண்டிவிஜுவல்ஸ் லைக் சாங் லிங்க் ஹாங்காங் entities and other people channel their money into Mauritius in a shell company. இது போன்ற இன்வெஸ்டர்ஸ்கள் மொரீஷியஸில் இருக்கக்கூடிய போலியாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கம்பெனிகளில் தன்னுடைய பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஸ்டெப் நம்பர் 2, இந்த ஒட்டுமொத்த கேமிற்கான ஸ்டெப் நம்பர் 2, இந்த ஷெல் கம்பெனிஸ்கள் சிஸ்டமேட்டிக்காக சட்ட ரீதியாக அந்த பணத்தை அடானி குரூப் ஆஃப் கம்பெனிகள், அடானியுடைய ஸ்டாக்ஸ்களில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் செய்கிறார்கள். இவர்களுடைய மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி, இந்த இன்வெஸ்ட் செய்யப்பட்ட பணத்தை ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் செய்கிறார்கள். 100 ரூபாய்க்கு ஷேரை வாங்கி அதை 200 ரூபாய், அடுத்த நாள் 300 ரூபாய், அதற்கு அடுத்த நாள் 500 ரூபாய், அதற்கு அடுத்த நாள் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000, 4000. அதாவது அடானியுடைய ஷேர் 100 ரூபாய் தான். ஆனால் இவர்கள் பணத்தை போட்டு போட்டு தானாகவே வாங்குறது, தானாகவே அதிக விலைக்கு கொடுத்து அதை மறுபடியும் வாங்கிடுறது, அடுத்த நாள் மறுபடியும் இன்னும் அதிக விலைக்கு வாங்குறது. ஸோ ஒரு பணத்தை இன்ஃப்ளேட் செய்கிறார்கள், அடானியுடைய ஷேர்ஸை இன்ஃப்ளேட் செய்கிறார்கள். இவர்களுடைய நான்காவது மெஷர், on the basis of increased valuation, massive loans are received from Indian banks. இப்போ 100 ரூபாய்க்கான அந்த பொருளை 3000 ரூபாய்க்கு விற்கும் போது, ஆஹா இந்த பொருளோட வேல்யூ 3000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அந்த போலியான ரிப்போர்ட்ஸ்களை எடுத்துக்காட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளிலிருந்து பெரிய பெரிய லோன்ஸ்களை இவர்கள் வாங்குறது. இவர்களுடைய கடைசி ஸ்ட்ராட்டஜி, ஆஃப்டர் தட் த ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டெவலப்ட் வித் தோஸ் லோன்ஸ். இந்தியாவிடமிருந்தே பணத்தை வாங்கி அந்த பணத்தை வைத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்களை இவர்கள் கையில் எடுக்க தொடங்குகிறார்கள். நாளைக்கு அடானி கம்பெனி ஃபைனான்ஷியல் லாஸை பார்க்கிறது என்றால் எப்படி? இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பின்பு 11 லட்சம் கோடி ரூபாயை அடானி இழந்தாரோ, அதுக்கப்புறம் இதே நரேந்திர மோடி அரசாங்கம் எல்ஐசியிடமிருந்து, எஸ்பிஐயிடமிருந்து, இந்த நாட்டு டாக்ஸ் பேர்களுடைய பணத்தை வைத்து அடானியை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தாரோ, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐடியாவை ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள். அடானியை காப்பாற்றினால் மட்டும்தான் நரேந்திர மோடி தன்னுடைய சேரை காப்பாற்ற முடியும். அடானியை காப்பாற்றினால் மட்டும்தான் பிஜேபி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியும். அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா பார்லிமெண்டில் அடானியுடைய பேரை கேட்டாலே அப்படியே ஒரு கூச்சல், ஏதோ தேனி கூட்டுல கை வச்சபடி அந்த மாதிரி அப்படியே வந்து நிற்பாங்க. யூ டாக் அபவுட் மோடி, தெர் இஸ் நோ ப்ராப்ளம். நரேந்திர மோடியை பற்றி விமர்சித்தாலோ, பிஜேபி பற்றி விமர்சித்தாலோ, இந்த மாதிரியான ரிப்போர்ட் அடானிக்கு எதிராக, அடானியோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய ரிப்போர்ட், இது போன்ற ரிப்போர்ட் எங்க வந்தாலும் அடானி அதை நசுக்கக்கூடிய வேலை பார்ப்பார். அடானி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த சிஸ்டம். தப்பித்தவறி அடானி நாளைக்கே ஒரு நஷ்டத்தை பார்க்கிறார் என்றால், இந்திய வங்கிகள் 2.2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில் மாயமாகிவிடும். அந்த லோன் இந்த நாட்டு வங்கிகள் அடானிக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2.2 lakh crore. பெயில் அவுட் நடக்கும். டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து பெயில் அவுட் நடக்கும். சவுசி அனாலிசிஸ் ரிப்போர்ட் 2023 இதை எடுத்து காட்டியது. அடானி அப்படி நஷ்டம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ராக்கெட்டை எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆக்கி விட்டார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒரு இண்டிவிஜுவல் ஏதோ ஒரு அட்ரஸ்ல பணத்தை அனுப்பி அந்த பணத்துல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அடானி போன்ற கம்பெனிகளில் போட்டு, அந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஒரு பொருளை வாங்கி அந்த ஸ்டாக்கை போலித்தனமாக உயர்த்தி, அந்த ஸ்டாக் வழியாக வரக்கூடிய வருமானத்தை வங்கிகளிடமிருந்து காட்டி, வங்கிகளிடமிருந்தே அந்த லோனை வாங்கி அதே லோன் பணத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் செய்து அடானியுடைய ப்ராஜெக்ட்ஸ்கள் நடக்கிறது. அதனால்தான் இந்த சாம்ராஜ்யம். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பணக்காரர்கள் 25-50 ஆண்டுகள் வரை உழைத்து இந்த பணத்தை சம்பாதித்தார்களோ, அடானி வெறும் 30 மாதங்களில் சம்பாதித்து விட்டார். அண்ட் நோபடி இஸ் குவெஸ்டனிங். அனைத்துமே முக்கியமாக ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டருக்கு பின்பு அடானிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய செட்பேக் வாஸ்
எதிரில் இருக்கக்கூடிய அம்பானி, அவர் கையில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் அடானியை தோலுரித்து காட்டியது. இப்போ அடானிக்கு தேவைப்பட்டது, எனக்கும் ஒரு மீடியா தேவை, என் கையிலும் ஒரு மிகப்பெரிய மீடியா தேவை. இந்தியாவில் சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரே ஒரு நிறுவனம் NDTV. ரவீஷ்குமார் போன்ற நபர்கள் என்னுடைய நண்பர். இவர்களை முடக்க வேண்டும். இன்னைக்கும் ரவீஷ், நான், ஆகாஷ் பானர்ஜி, பிரசூன் வாஜ்பாய், அஜித் அஞ்சும், இது போன்ற ஏராளமான பத்திரிகையாளர்கள் நாங்கள் ஒன்றாக எங்களுடைய ரிசர்ச்சர்ஸ்களை, எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்களை, ப்ரெஸ் கிளப், இதில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை நபர்கள் உழைத்து தான் இது போன்ற இன்ஃபர்மேஷனை எங்களால் தைரியமாக உங்களுக்கு முன்பு கொண்டு வர முடிகிறது. இது ஒரு நபர் எடுத்து வரக்கூடிய செய்தி கிடையாது. இது போன்ற ஏராளமான நபர்களுடைய உழைப்பு, சீக்ரெட் இன்ஃபர்மேஷன், ரிசர்ச், அது எல்லாமே கலந்து தான் இது போன்ற ரிப்போர்ட்ஸ்களை எங்களால் தயாரிக்க முடியும். அடானி கையில் NDTV போகிறது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறுகிறது. அதற்கு ஒரு சில மாதங்களிலேயே அடானி இன்னொரு டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் குவிண்ட் மீடியாவை வாங்குகிறார். இந்த 2 அமைப்புகளை வைத்து அடானி செய்த சாதனை என்ன? அடானிக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை டைல்யூட் செய்வதற்காகவும், அடானிக்கு எதிராக செட் செய்யக்கூடிய நெரட்டிவ்ஸ்களை டைல்யூட் செய்யக்கூடிய வேலை இவர் பார்க்க தொடங்குகிறார். சாங் சுங் லிங் அவருடைய கரெக்ஷனை பற்றி எத்தனை கோதி மீடியா சேனல்கள் எடுத்து காட்டினார்? அல்ல OCCRP வெளிவிட்ட டேட்டாவை பற்றி எத்தனை டிபேட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்? கேரவான் மேகசின் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேஷன் அதை எடுத்து வைத்தார்கள். ஷெல் கம்பெனிஸ், ஒபாசிட்டி ஆஃப் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப், இந்த ஷெல் கம்பெனியுடைய ஓனர்ஷிப் அதை ப்ரூஃபே செய்ய முடியாமல் இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது. செபியால் அதை ஆதாரபூர்வமாக ப்ரூஃப் செய்ய முடியவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு போன போது கிளீன் சிட் கொடுக்கப்பட்டது அடானி நிறுவனத்திற்கு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன். நவ் இமேஜின், ஃப்ரம் போர்ட் டு ஏர்போர்ட் டு கோல் மைன்ஸ் டு பவர் செக்டர் டு டிஃபென்ஸ், இப்போ தர்மல் பவர், நியூக்ளியர் பவர், அனைத்துமே அடானி கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. வாட் அடானி வாஸ் இன் 2014 and what you are seeing in 2026, நாளைக்கே அடானி நிறுவனத்தை திவாலாக எடுத்து காட்டிட்டார்கள்னா எப்படி சைனாவுடைய போர்ட் யார் கையில் இன்னைக்கு நிற்கிறது? அடானியோடைய இன்வெஸ்டர்ஸ் கையில். அவருடைய இன்வால்வ்மெண்ட் அப்படி ஃபெயிலே ஆகலைன்னா கூட ஏதோ ஒரு வழியில் அடானி நிறுவன வழியாக இந்த நாட்டில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்கள் அதை கண்ட்ரோல் செய்வார்கள், கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை, இந்த வீடியோவை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடையும் ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.